நமது பிதாவாகிய கடவுளமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம், மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செயல்படுகிறது ஏன்னு நாம் பார்க்கிற பொழுது, கடவுள் தமது குமாரனாகிய கிறிஸ்து வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட பாவிகள், மன்னிக்கப்பட்ட பாவிகள். கடவுள் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக, நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தமது குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு பிறருடைய குறைவுகளை நாம் சகித்துக் கொள்கிறோம், நாம் எந்த அளவுக்கு பிறரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று பார்க்கிற பொழுது, பிறருடைய பாவங்களை நாம் மன்னிப்பதற்கு அதிகமான நேரத்திலே தயாராக இல்லை. அதிகமான நேரத்தில் நாம் பிறருடைய பாவங்களை மன்னியாமல் போனதுனால்தான் நம்மால் என்ன பண்ண முடியல, பிறரோடு முழுமையாக சேர்ந்து வாழ முடியல, பிறரோடு என்ன ஐக்கியமா இருக்க முடியல, பிறரை தன்னிடமாக இன்னும் என்ன பண்ண முடியல, நம்மளால சேர்த்து கொள்ள முடியல. காரணம், நமக்குள்ளாக அந்த மன்னிப்பு இல்லை. பிறரை மன்னிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் நாம் யாரு? மீட்கப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள். அவன் அப்படி பேசினான், அவன் அப்படி சொன்னான், எனக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான், எனக்கு எதிராக செய்தான், நான் என்ன பண்ண மாட்டேன், அவனுக்கு மன்னிக்க மாட்டேன், அவனை நான் கிட்ட சேர்க்கவே மாட்டேன், என் கூட நான் வச்சுக்கவே மாட்டேன், இனி நான் அவன் கூட சேரவே மாட்டேன் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், தள்ளி விடுகிறோம், ஒதுக்கி விடுகிறோம், வெறுத்து விடுகிறோம், மன்னிப்பை கொடுக்க மறந்து விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் வேத சொல்ற வார்த்தையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறை உண்டானால் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போலவே நீங்களும் மன்னியுங்கள். இந்த வார்த்தையின்படியாக நாம் பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும், ஒருவன் மேல் நமக்கு குறைவு இருந்தால் நாம் மன்னிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாம் கூட பிறரையும் கூட மன்னிக்க வேண்டும். இதற்கு அன்பானவர்களே, நாமும் கூட அதிகமான நேரத்தில் பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம், நமக்கிட்ட கூட ஒரு குறைவு இருக்குது. ஆனாலும் கூட எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்தாரு. அதே போல நாமும் கூட பிறருடைய குறைவுகளை, பிறருடைய தவறுகளை, பிறருடைய பாவங்களை நாம் என்ன பண்ணுவோம், மன்னிப்போம், மன்னிப்போம், மறப்போம், சேர்ந்து வாழுவோம். மன்னிப்பை கொடுத்து நாம் எல்லாரையும் சேர்த்து வாழ்கிறது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அப்படி இந்த நேரம் முதற்கொண்டு நாம் என்ன செய்யணும், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் கூட பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு கூட கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் கூட பிறரை மன்னித்து அவர்களோடு சேர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் பாவிகளும் நேசர்களாய் இருந்தாலும் கூட நீர் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றின சுவாமி. அப்படியாக நாங்களும் கூட பிறரை மன்னிக்க கர்த்தர் சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னிங்கள் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லிடுவாங்க. நாங்களும் கூட பிறரை மன்னித்து பிற ஜனங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணைவராக இருந்து எங்களை நடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.